ஹாய், வெல்கம் டு மாரி கிச்சன். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ பொரியல் பார்க்க போகிறோம். அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். அதை இதழ் மாதிரி இருக்கும், அது வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே வாழைப்பூ இருக்கும். அதை எடுத்து ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்க, அது ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு சைடாக எடுத்தோம்னா அது வரும், உள்ளே பூ இருக்கும். அதெல்லாம் ஓப்பன் பண்ணி எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வைங்க. அப்புறம் க்ளீன் பண்ணுறதை காமிக்கிறேன். ஒவ்வொரு சைடாக ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே பூ பாருங்கள், அழகாக வரும். இது மாதிரி எடுத்துருங்க. பாருங்கள், உள்ளே போயிட்டால் ஒயிட்டாக வரும். அது ஒயிட்டாக வரக்குள்ளே கொஞ்சம் போயிட்டு இது பாருங்கள், இது பிஞ்சு பூ. இது அதுக்கு மேலே ஓப்பன் பண்ண முடியாது. இந்த பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பூ எடுத்து நரம்பு மாதிரியே ஒன்று இருக்கும், குச்சா நீட்டாக நரம்பு மாதிரி, அதை எடுத்துருங்க. அது வந்து ஆண்களுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கண்ணாடி பேப்பர் மாதிரியே ஒன்று கண்ணாடி மாதிரியே இருக்கும், அதுவும் நம்ம எடுத்துடணும். அது ஏன்னா வேகாது, அது வந்து சாப்பிடவும் முடியாது. பாருங்கள், இதுதான் இன்னொரு டைம் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் நரம்பு மாதிரி இருக்கிறது, அந்த கண்ணாடி பாருங்கள், பிளாஸ்டிக். அதுவும் எடுத்துடணும். அதை கட் பண்ணி போட்டால் வேகாது. இது வந்து அது ரெண்டும் வந்து ஆண்களுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சேர்த்தாலும் வேகவும் வேகாது. அது வந்து எல்லாம் வந்து எடுத்துடலாம். அதில் இந்த லாஸ்ட்டாக சொன்னேன் இல்லையா, அந்த பூவை ஓப்பன் பண்ண முடியாதுன்ட்டு, அது வந்து நல்லா சுற்றிலும் நல்லா சின்ன சின்ன பீஸாக வர அளவுக்கு கட் பண்ணுற அளவுக்கு நல்லா கீத்து போட்டுக்கோங்க. கீத்து போட்டுக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணணும். நம்ம இதை வந்து தூக்கி போடக்கூடாது, வேஸ்ட் ஆயிடும். இதுவும் வாழைப்பூ தான், இது பிஞ்சு. நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி அதில் சேர்த்திக்கலாம். சின்ன சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணி போட்டோம்னா தான் அது வந்து நல்லா வெந்துடும். நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. பெருசாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. இது வந்து ஆண்களுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கட் பண்ணி நைட்டில் கட் பண்ணி காலையில் செய்கிறதா இருந்தால் மோர் தண்ணியில் கலந்து போட்டு வச்சுக்கோங்க. பூ வந்து கருக்காது. நான் வந்து இப்போ உடனே செய்ய போகிறேன், அதனால் நான் வந்து தண்ணியில் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் அதில் லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க, கருக்காது பூவு. பாருங்கள், அந்த பூவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணுறேன். ஒரு மீடியம் சைஸ்ங்கிறத பொடி பொடியாக கட் பண்ணிங்கன்னா நல்லா வெந்துடும். குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. இது பாருங்கள், நல்லா சின்ன சின்னதாக நான் கட் பண்ணுற எல்லாம் பூவும். இது வந்து ஆண்களுக்கு கல் அந்த சம்மந்தப்பட்ட சிறுநீரக பிரச்சனை இதெல்லாம் வந்து போக்கும். வாழைப்பூ வந்து அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம அந்த வாழைப்பூவை வேக வைக்க போகிறோம். ஒரு பாண்டில் வச்சு அதில் வந்து ஒரு சொம்பில் வந்து உங்கள் பூ எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா அது வந்து பாருங்கள், வாழைப்பூ வந்து நான் கழுவிட்டு அந்த தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அதை எடுத்து நான் வந்து இப்போ பாண்டில் சுடு தண்ணி வச்சுருக்கிற கடாயில் போடுறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதில் போடுறேன். அதில் வந்து மஞ்சள் தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான உங்கள் வாழைப்பூ எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டிங்கன்னா வேகும் போது அந்த வாழைப்பூலெல்லாம் உப்பு சேர்ந்துக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து மூடி வச்சிடலாம், மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்துடும். 10 நிமிஷத்துலேயே வெந்துடும் வாழைப்பூவு. வெந்துருச்சா பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, கொலன்னு வெந்துருச்சு. இந்த இதுக்கு போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. வாழைப்பூ வந்து வடிகட்டிக்கோங்க. பாருங்கள், நான் வடிகட்டுறேன். வடிகட்டி அதை எடுத்து ஆற வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து நல்லா உதிராக வரும் வாழைப்பூ பொரியல். அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5 மிளகாய் கிள்ளி வச்சுக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து, தேங்காய் துருவல் கொஞ்சம். இதை மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம் இன்றைக்கி வாழைப்பூவுக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கோங்க.
ஒரு 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூடானதும் நான் கடுகு முன்ன காமிக்கல, கடுகு அதில் 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. போட்டுட்டு ஜீரகம் அது போட்டுருங்க, பொரிஞ்சு வந்துடும். அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இருந்தால் போட்டுக்கோங்க, நான் கடலைப்பருப்பு மட்டும் தான் போட்டிருக்கேன். அப்புறம் மிளகா அது போட்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க அதில். அப்புறம் அந்த வெங்காயத்தை கொட்டிடலாம் அதிலேயே. நல்லா லைட் ப்ரௌனாக வெங்காயம் வந்து வேகணும். அது நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் அதை வந்து வதக்கிக்கோங்க. அப்புறம் லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு, வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ அந்த வாழைப்பூ நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், வாழைப்பூ அதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், அதில் சேர்த்துட்டேன். ஏற்கனவே அதில் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நம்ம வேக வச்சதுனால மஞ்சள் தூள் உப்பு நம்ம சேர்த்திக்க வேண்டாம். உப்பு அதே போதும். உங்களுக்கு உப்பு சாப்பிட்டு பாருங்கள், பத்தலைன்னா உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. தேங்காய் துருவலை அதில் கொட்டிக்கலாம். அதில் கொட்டிட்டேன், நல்லா கிண்டி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தேங்காய் துருவெல்லாம் சேர அளவுக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம ஈஸியாக 10 நிமிஷத்தில் நம்ம வந்து வாழைப்பூ பொரியல் செஞ்சிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸி தான். இது மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய்க்கு பதிலாக நீங்கள் முட்டை கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். நான் முட்டை சேர்த்தலை, நீங்கள் முட்டை வேணால் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பூ பொரியல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தேங்க்யூ.